கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எசேக்கியேல் 34:1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்மள்ட்ட கர்த்தர் பேசுகிற வார்த்தை. தேவ ஜனங்களை நீங்கள் யோசிக்கலாம், இதில் ஒரு வசனமும் இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நான் வாசித்ததே ஒரு வசனம் தான். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இதில் எசேக்கியேல் என்ன சொல்ல வருகிறார்னா, கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகினதான். இவர் ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி, அடிக்கடி ஆவிக்குள்ளான ஒரு தீர்க்கதரிசி, அநேக தரிசனங்களை கண்ட ஒரு தேவ மனிதர், உண்மையாகவே கர்த்தருக்காக பயங்கரமாக வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். ஸோ இந்த மனிதனுக்கு அடிக்கடி ஆண்டோடைய வார்த்தை உண்டாகும். நீங்கள் யோசிக்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் இப்படி ஆண்டோடைய வார்த்தை உண்டாகுமா? எல்லாம் தான் எழுதி முடிச்சிட்டாரு, வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் எழுதி முடிக்கப்பட்டது, அப்போ இனி எனக்கு உண்டாகுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தேவ ஜனங்களே, என்னதான் ஆண்டோடைய வார்த்தைகள் எழுதி முடித்தாலும் அதில் உள்ள வார்த்தை ஆவியாக ஜீவனாக மாறணும்னா அந்த வார்த்தை உங்களுக்கு உண்டாகணும். நிறைய நேரம் ஊழியர்கள் சாட்சி சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அதில் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் கூட அவர்களோட பேசுச்சின்னு சொல்லுவாங்க. எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு தான், ஆனால் அதை எடுத்து ஆண்டு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் ஆண்டர் பேசுகிறார். பார்த்தீங்களா, இதுதான் வார்த்தை உண்டாகுது. இயேசுவை பிசாசு சோதிக்கும் பொழுது சில பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்து கோடிட்டு காமிச்சு அவனை விரட்டுகிறார். எப்படி பார்த்தீங்களா, எங்கேயோ இருக்கிற வசனத்தை அவர் கொண்டு வந்து அதை வார்த்தை உண்டானதுனால தான் இயேசு பேசினார். ரேண்டமாக பேசுகிறார், இருதயத்திலேருந்து பேசுகிறாரு. அவர் நினைவில் வச்சார், மனப்பாடம் பண்ணி வச்சார், அப்படி கிடையாது. அவரே உபத்திரவத்தில் இருக்கிறார். பசியில் இருக்கும் பொழுது நம்ம எல்லாமே மறந்துடுவோம். பசியில் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? பசி தான் நமக்கு ஃபோக்கஸாக இருப்போம், எப்போ சாப்பிடுவோம். இதே போல் அருள்நாதர் இயேசுவும் 40 நாள் உபாசத்தில் இருக்கும்போது பசியாக இருக்கிறார். இந்த நேரம் மெமரி பவர், ஞாபக சக்தி அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ரொம்ப டவுனாக இருக்கும் பொழுது, டிப்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது ஆவி பலமாக இருந்துச்சு. ஏன்னா இயேசுனுடைய ஃபார்முலாவே மாம்சமோ பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. மாம்சத்துக்கு தான் பசி, ஆனால் ஆவி திருப்தியாக இருந்துச்சு. அதனால் என்ன நடந்துச்சு? திருப்தியானவன் தேன் கூடையும் மிதிக்கிறான்னு சொல்லுகிறது. அதனால் பிசாசு கொண்டு வந்த இந்த ஆசை, இந்த தேன் கூடு போல் உள்ள ஆசையை மிதித்து தள்ளினார். போடா, இந்த சாப்பாடு சாப்பிடலன்னா நான் என்ன இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இந்த உலகத்தில் பெருசாக மாத்திரம் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், இதெல்லாம் தேன் கூடு போல் உள்ள ஆலோசனைகள், அதெல்லாம் மிதித்து தள்ளினார். ஏன்னா அவர் திருப்தி அடைஞ்சிருந்தார். ஆவி திருப்தியாக இருந்துச்சு, மாம்சம்தான் பசியாக இருந்துச்சு. அதனால வசனம் சொல்கிற மாதிரி திருப்தியானவன் தேன் கூட மிதிக்கிறான்னு சொன்னது போல் இந்த உலக இச்சைகள்னு சொல்லக்கூடிய தேன் கூடு போல் உள்ள விஷயங்களை அவர் மிதித்து தள்ளினார். இதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய ஆவியிலிருந்து வசனம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது, உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. வசனம் உண்டாகிக்கொண்டே இருந்ததுனால ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வசனம் வந்துச்சு, ஒவ்வொரு யுத்தத்திற்கும் வசனம் வந்துச்சு. தேவ ஜனங்களே, உங்களுக்கும் உங்கள் இருதயத்தில் வசனம் உண்டாக தொடங்கிட்டுன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆவியானவர் இருதயத்திலேருந்து பேசுவார். வேதத்தில் இருக்கிறத நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் அதை பேசுகிறது பேர் தான் ரேமான்னு சொல்லுவாங்க. ரேமானா ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை. இப்போ உங்கள் வேதத்தில் எழுத்துக்கள் இருக்கிறது, ஆனால் அதை கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும். வேதத்தில் நிறைய வசனம் இருக்குது. விசுவாசிக்கிறவங்க பிசாசை ஓட்டுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, விஷத்தை குடித்தாலும் சாக மாட்டேன்னு இருக்குது. அதுக்குன்னு நீங்கள் போய் விஷத்தை குடிச்சிங்கன்னா செத்துருவீங்க, அதான் உண்மை. ஆனால் அதை தேவன் பேசும் பொழுது, தேவன் உங்களை வழி நடத்தும் பொழுது உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. சாது சுந்தர் சிங்க்கு அவனுடைய சொந்த சகோதரன் என்ன செய்கிறாரு? விஷம் கலந்த சாப்பாடை கொடுக்குறாரு. அந்த விஷம் அவரை ஒன்றுமே செய்யலை. பவுலடியார்களுக்கு விஷம் நிறைந்த பாம்பு கையில் கொத்துதானா உயிர் போகலை. காரணம் என்ன? விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தானாக நடக்குது. அப்போ உண்மையாகவே அவர்களுக்கு வார்த்தை உண்டானது. இன்றைக்கி நமக்கு பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? நம்ம விஷம் நமக்கு ஒரு வேளை யாராவது கொடுத்துட்டா என்ன ஆகும்? மரித்து போகலாம். ஒரு சகோதரி அருமையான சாட்சி சொன்னாங்க. அவங்க ஒரு விஷத்தை குடிக்கிறாங்க, ஆனால் அந்த விஷம் என்ன செய்யுதுன்னா, அவங்க ஆல்ரெடி ஜெப எண்ணெயை குடிச்சிருந்ததுனால அந்த ஜெப எண்ணெய் அவங்களுக்கு அந்த தொண்டையிலே நின்றுருக்கு. அந்த விஷம் கீழே போகாமல் பாதுகாத்துருக்கு. காரணம் அவங்க விசுவாசம் அவங்கள பாதுகாத்துருக்கு. ஏதோ ஒரு போராட்டத்தில் விஷமும் உள்ளே போயிட்டு, ஆனால் விஷம் தொண்டைக்கு கீழே போகலை. இப்படி ஒரு அற்புதமான சாட்சியை கேட்டேன். விவரிக்கிறதுக்கு நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்லுகிறேன். தேவ ஜனங்களே, நமக்கு வசனம் உண்டாகணும். ஒவ்வொரு நாளும் வசனம் உண்டாகும். உங்களுக்கு உண்டாகுதான்னு பாருங்கள். உண்டாகுனா நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இப்போ அதிகாலை ஜெபம் நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் உங்களுக்கு வசனம் உண்டாக தொடங்கிட்டுனா அந்த ஒரு செயினில் ஓட தொடங்கணும். தேவ ஜனங்களுக்கு ஆண்டவரோடு உள்ள உறவு உங்களை எங்கே கொண்டு போய் விடணும்னா, உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்து ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு சத்தம் கேட்குற ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வந்துடணும். அப்படி வரலன்னா நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து அந்த வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வசனம் டான்னு கர்த்தர் இருதயத்திலேருந்து கொடுப்பார்.
அந்த ஒரு உயர்வுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் பேசியிருக்கிறார். எசேக்கியேலுக்கு வார்த்தை உண்டானது, உங்களுக்கு உண்டாகுகிறதா? உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிட்டுனா எப்பவும் வார்த்தை இருக்கும். ஏன்னா 24 மணிக்கூறும் நம்மளுக்கு வார்த்தையை தரப்போகிறது ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு சபை அல்ல. சபை வேணால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் திறந்துருக்கும். மிட் நைட்டு போனீங்கன்னா சபை சில நேரம் பூட்டியிருக்கும். ஏன்னா ஸ்பீக்கரை திருடிடுவாங்க, ஃபேனை திருடிடுவாங்க, ரோட்டில் வரவங்க போகிறவங்க ஏதாவது செஞ்சிடக்கூடாது, நாய்க்குட்டிகள் உள்ளே ஓடி வந்துடும். என்ன தான் பெரிய வாட்ச்மேன் போட்டாலும் சில தீமையான விஷயங்கள் நடக்கும். வாட்ச்மேன் தூங்கினா சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதனால் நைட்டோட கதவை பூட்டுறாங்க. காலையெல்லாம் திறந்திருந்த சபை நைட் ஆகும் பொழுது பூட்டப்படுகிறது. அப்போ 24 மணிக்கூறும் நமக்கு ஆலோசனை தருகிறது ஒரு சபையோ ஒரு பாஸ்டரோ அல்ல, பரிசுத்த ஆவியானவர், தேவாதி தேவன் வசனம் மூலமாக நம்மளோடு பேசுவார். உங்களுக்கு போராட்டம், பிசாசோடு இருக்கிற போராட்டம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் மட்டுமல்ல, இரவுலிருந்து மிட் நைட்லையும் இருக்கிறது, அதிகாலையிலையும் போராட்டம் இருக்கிறது. அப்போது ஒரு 12 மணி வரைக்கும், ஒரு 12 மணிக்கு, ஒரு காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒரு பாஸ்டர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் இரவு நேரத்திலையும் நடுராத்திரிலையும் அதிகாலையிலையும் எல்லா நேரத்தில் உள்ள எல்லா யுத்தங்களையும் நமக்கு உதவி செய்கிறது இந்த வார்த்தை தான். அதனால தான் இந்த வார்த்தை உண்டாக வேண்டும். இது உண்டாகலைன்னா உடனடியாக உங்கள் இருதயத்தை ரிப்பேர் பண்ணுங்கள், சரி பண்ணுங்கள், ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயத்தில் உள்ள ஊற்றில் உள்ள கற்களை மாற்றி போடுங்க. அந்த கற்கள் நீக்கப்பட்ட அந்த ஊற்று புரண்டு ஓடும். அதற்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, ஒருவன் என்னில் விசுவாசமாக இருந்தால் அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ நதிகள் ஓடும் சொன்னீரே. அந்த ஜீவ நதிகள் இன்னைக்கு ஓடாமல் தடைப்பட்டிருக்கிற எல்லா அனுபவங்கள் மாறி ஜீவ நதி ஓடக்கூடிய அனுபவத்தை குறித்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் உங்கள் வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நீர் கொடுக்கறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் அப்படி மாற்றுக்கிறதுக்காக நன்றி. வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற தேவ ஜனங்களாக இருதயத்தில் இருந்து பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவ ஜனமாக நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் மகிமை பெறணும், நாங்கள் சிறுகணும். நீங்கள் பெருகணும், நாங்கள் ஆண்டவரை இன்னும் சிறுகணும். எல்லா துதிகான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்கள், இன்றைக்கும் ப்ரையர் டைம் சேனல் வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் கொடுக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ ஜனங்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.